வணக்க நண்பர்களே. தமிழரசு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் மிகவும் ஆடம்பரமான சொகுசு விடுதியிலே, உல்லாச விடுதியிலே அது நடத்துகிறது. அதனிடம் பொருள் பலமும் இருக்கிறது, பணப்பலமும் இருக்கிறது. அதை தாண்டி எல்லோரும் பணக்காரரும் அதில் இருக்கிறார்கள். எனவே ஏழை எளிய மக்களுக்கு, இந்த வெள்ள நிவாரணங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சொகுசாகவும் உல்லாசமாகவும் மத்திய குழு கூட்டத்தை நடத்துகின்ற விடுதிக்கு கொடுக்கின்ற பணத்தை அவருடைய பிரதேசத்தில் இருக்கின்ற தொகுதி வாரியாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு இது நிலம்புரி திட்டங்களுக்கு அந்த பணங்களை பயன்படுத்தலாம் என்று ஒரு வசனத்தை சொல்லுங்கொண்டு வவுனியாவில் இருந்து ஒரு மிக பிரபலமான ஒரு நபர் சொன்னார். தன் பெயர் முக்கியமல்ல, விடயம்தான் முக்கியம். ஆடம்பரமான அதாவது உல்லாசமாக களிப்பாட்டங்களை நடத்துகின்ற விடுதியிலே தமிழரசு கட்சி தன்னுடைய மத்திய குழு கூட்டத்தை நடத்துகிறது. ஆனால் அதனிடம் இருக்கிற பொருள் பலம், பணபலம் அந்த தொகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதேனும் ஏழை எளிய வறிய மக்களுக்கு இது பயன்படும் வகையிலே அந்த பொருட்களை, அந்த தொகையை பங்கிட்டு கொடுத்து மக்கள் நலம்புரியிலே அது தனது கவனத்தை செலுத்தலாம். தலைவராகவும் பொருளாளராகவும் செயலாளராகவும் இருப்பவர்களிடம் நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளிலேயோ அல்லது இயற்கை அனாத்தத்திலேயோ அவர்களால் எதுவுமே கிடைக்கவில்லை தமிழரசு கட்சி சார்பாக என்று மக்கள் ஒரு வார்த்தை இந்த யூடியூப் வாயிலாக சொல்லி இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஒரு நண்பருக்கு ஒரு நண்பர் சொல்லி அந்த நண்பர் எனக்கு சொன்னார். அவர் இத்தாலியிலே இருக்கிறார். மிகுந்த பொருட்செலவில் ஆடம்பரமாக உல்லாச விடுதிகளிலே உங்களுடைய மத்திய குழு கூட்டத்தை நடத்துகிறீர்களே, கண்ணியமும் கௌரவமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் போட்டு அடித்து கொள்வதும் காரசாரமாக மட்டு மரியாதை என்கின்ற பதங்களை எல்லாம் மறந்து பேசிக்கொள்வதும், மக்கள் அதை பார்க்கிறார்கள், காணொளிகள் சமூக ஊடகத்தில் வருகிறது என்கின்ற கரிசனை கூட இல்லாமல் மோதிக்கொள்கிறார்கள். எனவே தமிழரசு கட்சியின் தலைவர் கௌரவம் மாவை சேனாதிராஜா அவர்கள் நான் பதவி விலகிறேன் என்று கடிதம் கொடுத்து விட்டார். பிறகு அவர் வர வேண்டும், அவரே இங்கே வருகிறார் என்று போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழரசு கட்சியில் சேர்ந்த சாணக்கியன் தம்பி கேட்கிறார். என்ன செய்வது? 3 கட்சிகளிலிருந்து 4வது கட்சிக்கு சுமந்திரன் ஐயா கொண்டு வந்த சட்டத்தரணி, பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்கும் புண்ணாக்கு முட்டை கொண்டு வந்த என்று சொல்லப்பட்ட அவர். எனவே இது நாகரிகமான உலகிற்கும் நகைச்சுவையான உலகிற்கும் கருத்து கேட்பதாக இல்லை. பாதிக்கப்பட்ட நலிவுற்ற மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து ஏதேனும் உதவி செய்யலாம். உங்கள் கட்சி சார்ந்து உங்கள் பிரதேசங்களில் வாக்களிக்கிற மக்களின் வாழ்வு நிலையையும் சிந்திக்கலாம். மாவட்ட இணைப்புக்குழு கூட்டங்களிலே உங்களுடைய தகமையை பரிசீலிக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், என்னை விட தகமை கூடியவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கிறார். ஆனால் அவருடைய நாடாளுமன்ற இணையத்திலே போடப்பட்டிருக்கிறது MED, மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, அதை தாண்டி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா மேனேஜ்மெண்ட், அதை தாண்டி ஸ்பெஷல் ட்ரெயின்ட் BA. இவ்வளவு தகமைகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் தகமை குறைந்தவன், என்னை விட தகமையானவர்கள் இப்போ அரசாங்க அதிபராக இருக்கிறார்கள், அரசாங்க சபையில் இருக்கிறார்கள். ஐயா, அதில் ஒரு விடயம் எங்களுக்கு நல்லா தெரிகிறது. அங்கே ஒரு இணையத்திலே சொல்கிறது, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கல்வி கற்று பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்திலே பயின்றவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய பதவி பயிற்றப்பட்ட விவசாய ஆசிரியர் என்று போடப்பட்டிருக்கிறது தொழிற்தகமை. அதற்கு பிறகு நீங்கள் இந்த பட்டங்களை நீங்கள் கற்று பெற்றீர்களா அல்லது இந்த பட்டங்களை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் விவசாய பயிற்றப்பட்ட ஆசிரியராக நீங்கள் கடமையாற்றினீர்களா, கல்வி போதித்தீர்களா பாடசாலைகளில் என்கின்ற 2 வினாக்களுக்கு விடை எங்களால் கோர முடியாமல் இருக்கிறது. நீங்கள்லாம் பதில் சொல்லவும். அது ஆங்கிலத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. தென் ஆஃப்டர் ஸ்கூல் ஜாயின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா. ஸோ இட்ஸ் டிக்ளேரிங் ஸ்பெஷல் ட்ரெயின்ட் அக்ரிகல்ச்சர் டீச்சர், then BA, MED, postgraduate diploma and postgraduate management diploma, MED, Master of Education, Bachelor of Arts. So those are the categories they are underlining and showing Parliament website, Sivanyanam Sridharan, qualification and career. So இது நம்பக்கூடியதாக இருக்கிறதா? உங்கள் வாயால் வருகின்ற தகவல்களும் இந்த தகவல்களும் எதை பிரதிபலிக்கின்றன? உங்கள் உண்மையை நீங்கள் உரைத்திருக்கிறீர்கள், ஆனால் கௌரவத்தை நீங்கள் இப்போது நாடாளுமன்றத்திலே சபாநாயகர் போல் நீங்கள் இந்த பட்டியலை அங்கே கொடுத்தீர்களா? உங்கள் மீதும் எங்களுக்கு சந்தேகம் பெறுகிறது. எதையா உண்மை? மக்களை நீங்கள் தான் உங்கள் கரிசனைக்கு. நன்றி.